Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ இங்கே மிஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சம்ல வந்து பேஸ் இருக்கு, ஹைட் இல்லை, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், we know that ஏரியா ஆஃப் பேரலோகிராம் is equal to பேஸ் இன்டூ ஹைட். ஓகேவா, இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்ன கொடுத்துருக்காங்க, 246 கொடுத்துருக்காங்க. ஸோ 246 அதோட வேல்யூ நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு பேஸோட வேல்யூ என்ன இருக்கு, 20 இருக்கு, இன்டூ ஹைட் தான் நமக்கு வேணும். ஹைட் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஹைட் வேணும் அப்படின்னா ஹைட்டை ஒரு சைடாக வச்சுட்டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆகும், டிவிஷன் ஆயிரும். ஸோ 246 வந்து 20ஆல் டிவைட் பண்ணுங்க. 246 வந்து 20ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 120 இஸ் 20. ஸோ இந்த 6 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா 22 டைம்ஸ் என்ன வரும், 40 வரும். ரிமைண்டர் 6 வரும். அகைன் வந்து பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 23 சார் என்ன வரும், 60 வரும். ஓகேவா, அப்போ நமக்கு 12.3 யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஏரியா கிடையாது. ஏரியானா தான் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். இது ஜஸ்ட் வந்து ஹைட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நம்ம ஜஸ்ட் வந்து 12.3 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டால் போதும். அப்போ இங்கே போயிட்டு நம்ம 12.3 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பி சம் பாருங்க. பேஸ் கேட்டிருக்காங்க, ஹைட்டும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி சம்மில் வந்து ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 154.5 கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு, ஸோ பேஸ் வந்து கொடுக்கல, ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹைட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அப்போது 15. இப்போ பேஸ் தான் நமக்கு வேணும். ஸோ 154.5 டிவைடட் பை 15. ஸோ இதை நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 154.5 டிவைடட் பை 15. ஸோ 115 இஸ் 15. ஸோ இந்த 4 வந்து கீழே கொண்டு வரலாம். இப்போ வந்து நமக்கு 4 வந்து ஸ்மாலாக இருக்குது, அதனால இங்கே 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட் டிஜிட் இறக்குறோன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சுருவோம். இப்போ 15 டேபிள்ஸில் வந்து 45 எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வருமா. 15 3s are 45. அப்போ 45. ஓகேவா, ஸோ இந்த டிவிஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ 15 இருக்குது, 115 இஸ் 15 போட்டாச்சு. 4 இறக்குறப்போ 4 வந்து எப்படி இருக்குது, ஸ்மாலராக இருக்குது when compared to 15. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் டிஜிட் இறக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் இறக்குறப்ப எனக்கு என்ன இருக்குது, டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், டெசிமல் பாயிண்ட் வச்சிடுறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், 5 இறக்கிக்கிறேன். அப்போ 45 வந்துருச்சு. இப்போ 15 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரப்போ 3 டைம்ஸ் அப்படின்னு போட்டு 45. அப்போது 10.3 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். அப்போ இங்கே போயிட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த டேப்லெட் காலமில் 10.3 சென்டிமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. பேஸ் வந்து இங்கேயும் அதே மாதிரி பேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 48.72 கொடுத்துருக்காங்க. ஸோ 48.72 equal to பேஸ் இன்டூ ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 8.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 8.4. இப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 48.72 பை 8.4. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு நம்பர் தான் டெசிமலில் இருக்குது. டிவைசர் வந்து நமக்கு ஹோல் நம்பராக தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், டிவிஷன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏ சப் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே நமக்கு ஹோல் நம்பர்ஸாக தான் இருந்தது. ஸோ நமக்கு டிவிஷன் பண்ணுறப்போ தான் டெசிமல் பாயிண்ட் வந்தது, ஈஸியாக பண்ணியாச்சு. செகண்ட் பி சப் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா மட்டும்தான் நமக்கு வந்து எப்படி இருந்தது, டெசிமல் இருந்தது. ஹைட் வந்து நமக்கு ஒரு ஹோல் நம்பராக தான் இருந்தது. டிவைசர் வந்து நமக்கு ஒரு ஹோல் நம்பராக தான் இருந்தது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம டிவிஷன் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து எப்படி இருக்குது, டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்குது, டெசிமல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது டிவிஷன் பண்ண வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டிவைசரை மட்டும்
ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா 48.72 பை ஸோ 8.4 இருக்குது. இதை வந்து நம்ம டெசிமல்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளைட் பை 10 பண்ணலாமா? ஸோ 8.4 இன்டூ 10, ஏன்னா நமக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்டு தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளைட் பை 10 பண்ணலாம். இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறனால நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து டினாமினேட்டரில் பண்ணுற மாதிரியே நம்ம நியூமரேட்டர்லையும் பண்ணணும். டினாமினேட்டரில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த நம்பரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக நம்ம எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். டினாமினேட்டரில் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா சேம் என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர்லையும் பண்ணுவோம், ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி. ஸோ இன்டூ 10 பண்ணுறோம் அங்கேயும் அதே மாதிரி. அப்போது இந்த பாயிண்ட் மல்டிப்ளைட் பை 10 அப்படின்றப்போ பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு எந்த நம்பருமே இல்லை. அப்போ என்ன ஆயிடும், நமக்கு ஒரு ஹோல் நம்பர் 84 அப்படின்னு கிடச்சிரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் வந்து 7 பக்கத்தில் மூவ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 487.2 அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 487.2 டிவைடட் பை 84 அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 84 டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 5 4s are 20, 2 carry, 5 8s are 40, 41, 42. ஓகேவா? இப்போது 84 6 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 6 4s are 24, 2 carry, 6 8s are 48, 49, 50, 504 வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து 6 டைம்ஸ் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ 5 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம், 420. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 67 வருது. இப்போ வந்து நமக்கு இது வந்து 2 வந்து நம்ம இப்போ கீழே கொண்டு வரலாம். இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கே மேலே டெசிமல் பாயிண்ட் வச்சிடலாம். இப்போது 84 டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 84 7s are போட்டு பாருங்கள். 7 4s are 28, 2 carry, 8 7s are என்ன வரும், 56 + 2 58 வருது. ஸோ நமக்கு வந்து 84 8s are போட்டு பாருங்கள். 4 8s are 32, 3 carry, 8 8s are என்ன வரும், 64 + 3 67. ஸோ 672 நமக்கு வந்து வந்துடுச்சு, 8 டைம்ஸ் வந்துடுச்சு. ஸோ 672. ஓகே, அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது, 5.8 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதை போயிட்டு டேப்லெட் காலமில் ஃபில் பண்ணிடலாம். 5.8 சென்டிமீட்டர். ஓகேவா? லாஸ்ட் சம் வந்து நமக்கு ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து 16.38 ஈக்குவல் டு பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் வந்து 15.6 கொடுத்துருக்காங்க. ஸோ 15.6 இன்டூ ஹைட். ஸோ நமக்கு ஹைட் தான் வேணும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16.38 பை 15.6. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து டினாமினேட்டர்லேயும் டெசிமல் பாயிண்ட் இருக்குது, நியூமரேட்டர்லேயும் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம டிவைசரை மட்டுமாச்சு நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இன்டூ 10. ஓகேவா? அப்போது கீழே வந்து 156 வந்துடும், மேலே வந்து இந்த பாயிண்ட் இங்கே மூவ் ஆயிரும். அப்போ 163.8 வரும். இப்போ இதை டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 163.8 டிவைடட் பை 156 பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே வந்து 1 டைம்ஸே போட்டுடலாம், 156. ஏன்னா 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக்கர் நம்பர் தான் வரும். ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 13 - 6 வந்து நமக்கு இங்கே 7 வந்துடும். ஸோ இங்கே நமக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ஸ்மால் நம்பர் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டிஜிட்டை நம்ம வந்து கீழே இறக்குவோம். ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, கீழே இறக்குவோம். கீழே இறக்கணும், நமக்கு அகைன் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்மால் நம்பராக தான் இருக்குது when compared to this divisor. அதனால் நம்ம இங்கேயும் 0 போட்டுக்கணும், இங்கேயும் 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ 156 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 5 டைம்ஸ் வேணால் போட்டு பார்க்கலாம். 5 6 are 30, 3 carry, 5 5s are 25, 26 27 28, 2 carry, 1 5 is 5 7. ஸோ 780 நமக்கு டேரெக்டாக வந்துடுச்சு. ஸோ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 டைம்ஸ் வந்து 780 வந்திருக்கு. ஓகேவா? அப்போது the ஃபைனல் ஆன்சர் வந்து 1.05 சென்டிமீட்டர். அப்போது நம்ம போயிட்டு டேப்லர் காலமில் வந்து 1.05 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவில் இருந்தே நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எந்த வேரியபிள், எந்த இது வந்து நமக்கு தேவைப்படுது, பேஸ் தேவைப்படுதா, ஹைட் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
அதை நம்ம ஒன் சைடாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டெசிமல்ஸில் இப்போ நீங்கள் ஹோல் நம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து டிவைட் பண்ணிடலாம். டெசிமல்ஸ்மே நீங்கள் வந்து டிவைசர் ஹோல் நம்பராக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து டிவைட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டிவைசரும் டெசிமலாக தான் இருக்குது அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணலாம், இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கீழே டினாமினேட்டரில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் நம்ம என்ன தான் பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த சி அண்ட் டி சம்க்கு நமக்கு சேம் 10 தான் டிவைட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். இங்கேயும் நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. பேஸ் ஹைட் வந்து சம்ஸ்க்கு இருக்குது, சம்ஸ்க்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into base into height அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க 87, பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து தெரியல. ஸோ ஹைட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு, ஹைட் தான் நமக்கு வேணும். ஸோ ஹைட்டை ஒரு சைடாக வச்சுக்கலாம். இங்கே 87 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் உள்ளதெல்லாம் நியூமரேட்டருக்கு மாறிடும், நியூமரேட்டரில் இருக்கிறதுலாம் டினாமினேட்டர் மாறிடும் ஆப்போசிட் சைட் போகிறப்ப. ஸோ அந்த 2 வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இங்கே வந்து நியூமரேட்டரில் கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது, ஆப்போசிட்டில் போகிறப்ப என்ன ஆயிரும், டினாமினேட்டரில் போயிடும். இப்போது 87 into 2 பாருங்கள். 7 2s are 14, 1 carry, 8 2s are 16, 17. ஸோ 174 divided by 15 இருக்குது. ஸோ 174 divided by 15 பண்ண போகிறோம். ஸோ 115 is 15. ரிமைண்டர் வந்து என்னது 2 இருக்குது. ஸோ 24. ஸோ 15 1s are 15. ஏன்னா நமக்கு 15 2s are 24ஓட பிக் ஆயிரும். அதனால நான் 1 டைம்ஸே போட்டுக்கிறேன். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 14 - 5 என்ன வரும், 9 வரும். ஸோ இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ 15 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் 90 வருதுன்னு பாருங்கள். ஸோ 15 5s are போட்டு பாருங்கள். 5 5s are 25, 2 carry, 1 5 is 5, 6 7. ஸோ வராது. 15 6 are பண்ணி பாருங்க. 5 6 are 30, 3 carry, 1 6 6 6 7 8 9. ஸோ 15 6 are நமக்கு என்ன வருது, 90 வருது. ஓகேவா? அப்போது இங்கே ஆன்சர் வந்து நமக்கு 11.6 சென்டிமீட்டர் வரும். அப்போது இந்த டேப்லர் காலமில் போயிட்டு 11.6 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம்மில் பாருங்கள். ஹைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, பேஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1256 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 31.4. half into பேஸ் into ஹைட் வந்து 31.4 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 31.4. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு பேஸ் தான் வேணும். ஸோ பேஸை ஒரு சைடாக வச்சுக்கலாம். 1 2 5 6 இருக்குது. இன்ட்டு 2 வந்து என்ன ஆயிரும், மேலே வந்துடும் ஆப்போசிட்டில் போகிறப்ப. இந்த நம்பர் வந்து கீழே போயிடும். ஸோ 31.4. ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 1 2 5 6 இன்ட்டு 2. ஸோ 6 2s are 12, 1 carry, 5 2s are 10, 11, 1 carry, 2 2s are 4, 5 2. ஸோ 2512 டிவைடட் பை 31.4 இருக்குது. ஸோ டிவைசரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் ஹோலாக இருந்துச்சுன்னா. ஸோ இன்ட்டு 10 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு 25,120 வந்துடும். கீழே வந்து 314 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 25120 314ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 314 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 314 4 டிஜிட்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 5 4s are 20, 2 carry, 1 5 is 5, 6 7, 5 3s are 15. ஸோ 5 டைம்ஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இதுனா 7 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 314 into 7, 4 7s are 28, 2 carry, 1 7 is 7, 8 9, 7 3s are 21. ஓகேவா? நெக்ஸ்ட் 8 டைம்ஸும் போட்டு பார்த்துடலாம். 8 4s are 32, 3 carry, 1 8 6 8 9 10 11, 1 carry,
3 8s are 24, 25. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து அந்த நம்பரே வந்துருச்சு, 8 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ 8 டைம்ஸ் போட்டு 2 5 1 2. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அதை வந்து மேலே போட்டுடலாம். ஓகேவா? அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்து 80 மில்லிமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இங்கே போயிட்டு நம்ம 80 மில்லிமீட்டர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் நமக்கு பி சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து சி சப்டிவிஷன் பாருங்கள். ஹைட் வந்து கேட்டிருக்காங்க 170.5. 170.5 அப்படின்றது ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 22. ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் சி சப்டிவிஷன். ஸோ நமக்கு ஹைட் தான் வேணும். ஹைட்டை ஒரு சைடாக வச்சுக்கிட்டேன். 170.5. இந்த 2 வந்து ஆப்போசிட்டில் போகிறப்ப நியூமரேட்டரில் போயிடும். இந்த 22 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s are 1705 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s are 10, அப்புறம் 1 போட்டுருவோம். 7 2s are 14, 1 கேரி, 1 2 is 2 3. ஸோ 3 4 1 0. ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அப்போ இந்த 0 கட் பண்ணிடலாம். டிவைடட் பை 22. ஸோ 341 22ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 122 is 22 போடலாமா? சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து 2 வரும், இங்கே 1 வரும். ஸோ இந்த 1 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 22 வந்து 5 டைம்ஸ் போட்டோன்னா 5 2s are 10, 1 5 2s are 10 11. ஓகேவா? ஸோ 22 6 டைம்ஸ் வராது. 6 2s are 12, 1 கேரி, 6 2s are 12, 132 வந்துடும். ஸோ அதனால் 5 டைம்ஸே நம்ம வந்து போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் போட்டோன்னா 110 வரும். ஸோ இப்போ வந்து இது 1 1 வருது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டிங்க அப்படின்னா 22 டேபிள்ஸில் நமக்கு 5 டைம்ஸ் வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதே நம்ம அகெயின் போட்டுடலாம். போட்டோன்னா 110 வந்துருச்சு. அப்போது 15.5 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அப்போ இங்கே போயிட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். 15.5 சென்டிமீட்டர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுவுமே அப்படி தான். ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ வேணும், பேஸ் வேணும்னா பேஸ் வச்சுக்கோங்க, ஹைட் வேணும்னா ஹைட் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஆப்போசிட்டில் நம்பர்ஸ் போகிறப்ப நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் டினாமினேட்டர் போயிடும், டினாமினேட்டர் இருக்கிற நம்பர்ஸ்லாம் நியூமரேட்டர் போயிடும். போனதுக்கப்புறமா நீங்கள் டிவிஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். யூனிட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். யூனிட் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.